அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்னைக்கு கதம்பம் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் கோஸு, கேப்சிகம், கேரட், ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்துக்கலாம். இதை நான் மிக்சியில் சாப் பண்ணி எடுத்துக்கேன். ரொம்பவே பொடிசாக நான் சாப் பண்ணியிருக்கேன். இது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு தேவையானது பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது கடலப்பருப்பு, உடச்ச கடல இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சாப் பண்ணதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஊற வச்சுன்னா பணியாரம் இன்னுமே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நம்ம எப்பவும் போல் பணியாரம் ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் பணியாரம் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு என் பிள்ளைங்களுக்கு நான் இதை தான் கொடுத்தேன். இது கூடவே நான் காலையில் எறா தொக்கு செஞ்சேன். அதை தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்க போகிறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு பணியாரம், எறா தொக்கு, அப்புறம் ஆரஞ்சு வாட்டர் பாட்டில், அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.